யாராவது உங்களுக்கு யூரோப்பியன், அமெரிக்கன் அந்த மாதிரி ஆளுங்க நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்களா? போட்டோஸே இருக்கு. அதுல அப்படி அதுல என்ன அனுபவம் உங்களுக்கு? வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோதிடம் அப்படின்னா ஒரு காண்டத்துக்கு இவ்வளவு ரூபா சொல்லி பார்க்கறது சாதாரணமா எவ்வளவு கட்டணம் எவ்வளவு வருது? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதாரண மக்கள் தெரிந்துக்கணும், நேயர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து எப்படி கிடங்குல இருந்து வர்றதா அல்லது ஆரம்பங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட நபர் நேர வந்து தான் தரணுமா, அல்லது வந்து அவங்க சும்மா இப்பதான் டிஜிட்டல்லாம் வந்துருச்சு இல்லையா, ஆன்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன்ல நாடி ஜோதிடம்னா அந்த நாடியை பிடித்து பார்த்து அது எப்படி, அது என்னங்க? அது கோடி மக்கள் இருக்காங்களே, அவங்க யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ரேகை வச்சு பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாடி கிடைக்கும் அப்படி அந்த எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்களே. அப்படின்னா என்ன இங்க கிடையாது. அப்படின்னா என்ன? வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ரெண்டு விஷயம். அங்க தையல் நாயகி அம்பாள் சமேத வைத்தியநாத சுவாமிகள். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாடி ஜோதிடம். அப்ப நாடி ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விவரத்தை கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போமே. அது இந்த கோபுரத்தை உள்ள போயிட்டு நிறைய நாடி ஜோதிடர் இருக்காங்களாம். அவங்க என்ன செய்யறாங்க, அதுல குறிப்பா ஒருத்தர் ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். அவரு ஒரு நம்மகிட்ட சொன்னாரு, ஒரு நபர் ராமதாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்ன துல்லியமாக இந்த நாடி ஜோதிடம் சொல்றேன் அப்படிங்கிறாரு. அது என்னன்னு பார்க்கும், உள்ள போய் பார்ப்போம். நேயர்களே வணக்கம். இது வந்து நாடி ஜோதிடம் வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு பார்ட் 2. நிறைய நேயர்கள் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கொண்டதனால் இது பார்ட் 2 தொடர்கிறது. நம்ம இப்போ இருக்கிறது பிரதான வீதி வைத்தீஸ்வரன் கோவில். அதாவது அந்த சந்நிதி தெரு அப்படிங்கிறத விட அந்த கோயிலிருந்து மேற்கு கோபுரத்துலேருந்து நேராக போகிறோம் இல்லையா, நிறைய கடைகள்லாம் இருக்கும், பார்த்துருக்கலாம். அதுக்கு லெஃப்டில் ஒரு சந்தில் இப்படி ஒரு நாடி ஜோதிடம். இது ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்க. இவர் வந்து கணிக்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நாடி ஜோதிட நிலையம் அப்படின்னு போட்டிருக்கு. இது வழிய அகஸ்தியர் மகா சிவ துல்லிய சூட்சுமம் அப்படிங்கிறாங்க. இது உள்ள போயிட்டு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ராமதாஸ். சரி, இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறாங்கல்ல, பொதுவாக நாடி ஜோதிடம்னா அந்த நாடியை பிடித்து பார்த்து அது எப்படி, அது என்னங்க? அது நாடி இல்லைங்க, ஆண் என்றால் வலது, சரி, கட்டவிரல் பெருவிரல் சரிங்க, என்றால் எழுது. சரி, உயிர்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல தான் நாடி துடிப்பு இருக்குன்னு சொல்லி அகஸ்திய முனிகளால் எழுதி வைக்கப்பட்டது. சரி, அதனுடைய ஓலைச்சுவடி எடுத்து நம்ம படிச்சு சொல்லுவோம். நாடிங்கிறது ஆண்களுக்கு வந்து வலது பெருவிரல், பெண்களுக்கு இடது பெருவிரல். அதுல வந்து நாடி இருக்குது, நாடி துடிப்பு இருக்குது. அது நாடி துடிப்புங்கிறது அங்கதான் இருக்குன்னு அகஸ்திய முனி எழுதி வச்சிருக்காரு. சரிங்க, அதை வச்சுதான் ஓலைச்சுவடி எடுப்போம். அந்த ரேகையிலிருந்து அந்த ரேகைக்கு மேட்ச் ஆகிற ஓலைச்சுவடி. அவங்க பிறந்த வருஷத்துல இந்த கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருப்பாங்க. சரிங்க, அதுல இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க கடவுள் கிடையாது. அதை படிச்சு வந்ததுனால அந்த ரேகைக்கு பொருத்தமான அந்த ஓலைச்சுவடி, அவங்கள பத்தின விவரங்கள்லாம் அந்த ஓலையில வரணும், வந்தா மட்டும்தான் இருக்குன்னு அடையாளம். இப்ப இத்தனை கோடி மக்கள் இருக்காங்களே, அவங்க யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு ரேகை வச்சு பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த நாடி கிடைக்கும் அப்படி. அந்த எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, 90% கிடைக்காது, 10% தான் கிடைக்கும். அப்ப நாடி ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு தான் அவங்களுடைய ஓலை கிடைச்சுன்னா அவங்களுடைய அதிர்ஷ்டம், அவங்களுடைய சங்கல்பம். லக் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்கும் சொல்ல முடியாது. கிடைச்சா மட்டும் தான் பார்க்கலாம். இது வந்து கிளி ஜோதிஷமோ பல்ஸ் பிடிச்சி பார்க்கறது கிடையாது. சரிங்க, லக் இருந்து பார்த்தாதான், அதுவும் கிடைச்சாதான். அவருடைய கடந்த காலம். ஆனா நிறைய பேர் கடந்த காலத்தை பற்றி தெரியறதுக்கு வருவாங்களா, இல்ல எதிர்காலத்தை பத்தி தெரியறதுக்கு? எதிர்காலத்தை தான் மேக்சிமம் தெரிஞ்சுக்க வருவாங்க, கடந்த காலத்தையும் தெரிஞ்சுக்க வருவாங்க. தெரிஞ்சுக்கலாம். கடந்த காலத்தை தெரிஞ்சு அவங்க என்ன இந்த மாதிரி அனுச்சு இந்த மாதிரி அனுச்சுங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. சரி, இந்த ரேகைங்கிறது அந்த சம்பந்தப்பட்ட நபர் நேர வந்து தான் தரணுமா, அல்லது வந்து அவங்க சும்மா இப்பதான் டிஜிட்டல்லாம் வந்துருச்சு இல்லையா, ஆன்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணலாம். ஆன்லைன்னா வாட்ஸ்அப்ல ரேகை எடுத்து டேட் ஆஃப் பர்த் அனுப்பி என்னென்ன டீட்டெயில் தரணும் சார் நாடி ஜோதிடத்துக்கு? ரேகை இருந்தாலே போதும், மேக்சிமம் ரேகைன்னு ஒன்று இருந்தாலே போதும். சில பேர் சொன்னாங்க டேட் ஆஃப் பர்த்தும், அந்த டைம்ல டக்குன்னு உடனே எடுக்கணும்னா டேட் ஆஃப் பர்த் தேவை. சரிங்க, கொஞ்சம் பொறுமையா எடுக்கலாம், 2-3 நாள் வெயிட் பண்ணி எடுக்கலாம்னா டேட் ஆஃப் பர்த் தேவையில்லை, அவசியம் தேவையில்லை. அது அந்த நாடி அந்த அந்த கைரேகையை கொடுத்துட்டாலே அவங்களுடைய நட்சத்திரம் அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். அப்படியா? அந்த டேட் ஆஃப் பர்த் தராமலே? சரிங்க, சரிங்க, சரிங்க. இது வந்து எப்படி, இது நான் என்ன கேட்குறேன், ஒரு சாதாரண மக்கள் தெரிந்துக்கணும், நேயர்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அது வந்து எப்படி கிடங்குல இருந்து வர்றதா அல்லது ஆரம்ப கால மடத்துல இருந்து வர்றது? இதுக்குன்னு உள்ள மடம் இருக்கு, ஓலைச்சுவடிக்குன்னு மடம்னா இருக்கு. சரிங்க, அங்கேருந்து எடுத்து வருவாங்க.
அவங்க எடுத்துட்டு வருவாங்க, சித்தர்களால் எழுதப்பட்டது பாதுகாத்து வச்சிருக்காங்க. பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அது கிடைச்ச அது உங்களை பத்தின விவரம் இப்போ நீங்க வந்து பார்க்க வந்தீங்கன்னா உங்களை பத்தின டீட்டெயில் ஒரு ஓலையில வரணும். வந்தாதான் சரிங்க. அடையாளம். ஓஹோ. வரலன்னா காசு கிடையாது. காசும் வாங்க மாட்டேன், பீஸே வாங்க மாட்டேன். ஓஹோ. இது முளைச்சொடி பார்க்கறது சாதாரணமா எவ்வளவு கட்டணம் எவ்வளவு வருது அதுக்கு? கட்டணம் 3000 ரூபாய். 3000 ரூபா வரும். அது எப்படி 3000ங்கிறது வந்து எல்லாமே சொல்றதுக்கா இல்ல எல்லாமே சொல்றது. எல்லாமே சொல்றதுக்கு? இந்த காண்டம் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா அதை மாரிலாம் இங்க கிடையாது. அப்படின்னா என்ன அது? அது அது காண்டம். காண்டம்னா ஒரு காண்டங்கள் இருக்கு. அதாவது பொதுவாக வந்து 1வது காண்டம் அப்படிங்கன்னா அறிமுகம். சரிங்க. 2வது காண்டம்னா தனம், குடும்பம், வாக்கு, கல்வி பத்தி சொல்றது. சரிங்க. 3வது காண்டம் அப்படின்னா சகோதர சகோதரி அவங்கள பத்தி விரிவாக்கமா சொல்றது. சரி. 4வது காண்டம் தாயார், மனை, நிலம், வாகனம், வாழ்க்கையில் அடைய சுகம் மற்றும் வெறுப்பை பத்தி சொல்வது. 5வது காண்டம் குழந்தைகள் பிறப்பு, இறப்பு. அதெல்லாம் எதுவுமே இங்க பாக்குறது கிடையாது. தனித்தனியா பிரிச்சு பாக்குறது கிடையாது. டோட்டலா தான் பாக்குறது. அதாவது உங்க ஜோதிட நிலையத்துல ஏன்னா பொதுவாகவே இப்ப வைத்தீஸ்வரன் கோயில் நாடி ஜோதிடம் அப்படின்னா ஒரு காண்டத்துக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு அது சொல்லி மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் இங்க பண்றதே கிடையாது. முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப காண்டமே கிடையாது. எல்லாம் பேக்கேஜா பண்றோம். பேக்கேஜ் ஒரே கம்ப்ளீட்டா பேக்கேஜ் பார்க்கணும். 3000. 3000 ரூபா கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வேற A to Z தெரிஞ்சுக்கலாம். A to Z தெரிஞ்சுக்கலாம். அவங்க அடிஷனல் பேமெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. சரி. சம்பந்தப்பட்ட நபர் இருக்கணுமா? அதாவது இருந்தா நல்லது. லைவ்ல வந்து பார்த்தாங்கன்னா நேரா இப்ப வரலாம். நிறைய பேர் குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கோம், வெளிநாட்டுல எடுத்துட்டு இருக்கோம், வரலாம். வெளிநாட்டுல இருக்கோம். ரேகை எடுத்துட்டு வந்தாலே பார்த்து சொல்லிடும். பார்த்து சொல்லிடலாம். அவர் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அப்புறம் இந்த பேர் சொல்றா அப்படியே ரேகை வச்சுட்டாலே அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஜாதகஸ்தருடைய பேரை சொல்றதாக எல்லாம் சொல்றாங்களா? அது எப்படி? அது பேர் எழுதியிருக்கும். அதான் கிரந்தா மொழியில எழுதியிருக்கு. இப்ப ராஜதுரை அப்படின்னு ஒருத்தர் பார்க்க வர்றாருன்னு வச்சுங்களேன், அது ராஜதுரைன்னு எழுதியிருக்கு. அப்படியே எழுதியிருக்குமா? அது அதனாலதான் பேரை சொல்ல முடியும். பேரு சொன்னாங்க. இது பாரம்பரியமா நடந்துகிட்டு வர்ற. இப்ப நீங்க வந்து உங்களை பத்தி நான் கேக்குறேன், நீங்க ஒர்க் பண்ணிட்டு இந்த தொழிலுக்கு வந்தீங்களா அல்லது வந்து இல்ல ஆரம்பத்துல தான் ஆரம்பத்துல இருந்து இதுக்குன்னு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் இருக்குதா? அதுல படிக்கணுமான்னு படிச்சு பாருங்க. ஸ்டார்டிங்ல படிச்சுதான் வரணும். படிச்சுதான் பாருங்க. எழுதணும், படிக்கணும். நாடி ஜோதிடம் பாக்கிறதுக்குங்கிறது ஒரு குவாலிபிகேஷன் இருக்கு. இல்லாமலாம் ஒரு இது பண்ண முடியாது. எல்லாரும் வந்துட முடியாது. இந்த ஓலையெல்லாம் ஸ்டார்டிங்ல எழுத விடுவாங்க, அதுக்கப்புறம் அதை படிக்க விடுவாங்க. சரி. ஒவ்வொரு இது இருக்காது. ஓஹோ. அந்த மாதிரி குவாலிஃபை ஆனாதான் இதுக்கு இந்த சீட்ல உட்கார முடியுமா? இப்ப நீங்க வந்து இந்த நாடி பாக்குறதா இருந்தா ஒரு பேக்கேஜா 3000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்றீங்க, சரிங்களா? இப்ப ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு ஆன்லைன்ல உங்களை தொடர்பு கொள்றாரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஜிபே பண்ணிடுறாரு, ஒரு 3000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிடுறாரு. நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க அவருக்கு போன்லயே தேடும், ஓலைச்சுவடி வச்சுக்கிட்டு போன்லயே சொல்லிடுவீங்க. தேடி போன்ல ரெக்கார்டிங் பண்ணி அது வீடியோ கால் பண்ணுமா இல்ல ஆடியோ என்ன பண்ணிக்கலாம், அவங்களுடைய விருப்பம். வீடியோ கால் பண்ணலாம், ஆடியோ எல்லாம் பண்ணலாம், ரெக்கார்டிங் பண்ணி அதை கொடுத்துருவீங்க. அது ஓஹோ, ரெக்கார்ட் பண்ணி கசட் தருவாங்கங்கிறாங்களா? அப்படியா? கேசட்னா இப்போ சார் பாக்குறேன். சரி. கேசட்னா யாரும் பாக்குறது இல்லை அதிகமா. அதெல்லாம் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆயிடுச்சுல, அதனால அது ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க, ஆடியோ ஃபைல அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஓஹோ, இது கட்டணம் வந்து நீங்க 3000 ரூபாய் வாங்குறீங்க. வேற ஏதாவது ஒரு வெளியில இருந்து பாக்குறாங்களே, அவங்க வரலையே அப்படிங்க, ஆன்லைன்ல பாக்குறாங்களே, அதுக்கு ஏதாவது குறைச்சிக்குவீங்களா? இல்ல எதுவுமே குறைவே கிடையாது. எதுவுமே குறைவே கிடையாது. உங்களை வந்து தொடர்பு கொள்றா இருந்தா அவங்க வந்து எப்படி, உங்களை இமெயில் மூலமாவா அல்லது வந்து மொபைல் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா பண்ணிக்கலாம். மொபைல் பேசினா போதும் உங்களுக்கு? ஓஹோ, பேசினா எடுத்து சொல்லிடுவேன். உங்க லொகேஷன் வந்து இப்ப இந்த கோயில்ல இருந்து லெஃப்ட்ல? ஆமா. அதாவது இது என்ன தெரு இது இருக்கிறது? இப்ப இங்க பாக்குறோம் நாங்க மேலரத வீதி. என்னங்க? தேரடி சார். தேரடி. ராஜகோபுரம். ராஜகோபுரம் தேரடி வீதி. தேரடி வீதி. தேரடி வீதிங்கிறது இதுதான். ஆமா. அந்த பக்கமா இருக்கிற தேரடி வீதி தானே? அதுவும் தேரடி தான். இது இங்க வந்து கோயில் பாத்ரூம் இருக்கும் சரி. ஓஹோ, கோயில் பாத்ரூம் இருக்குல்ல. ராமதாஸ் உங்களுடைய பேர். ரொம்ப நன்றி. உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க, அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப இந்த மாதிரி இந்த கேபின் அப்படியே வரிசையா இருக்குது, அது வந்து அவங்க பிரைவேசிக்காக அப்படிங்களா? ஒரு டாக்டர் பாக்குறது மாதிரி தனியாக தான் பார்ப்பீங்களா? இல்லை எப்படி இந்த மாதிரி இல்லைங்க இந்த சீட்டில் உட்காந்து தான் பார்ப்பீங்களா? இல்லை இந்த கேபினில் தான் பார்ப்பீங்க? கேபினில் தான் பார்ப்பீங்க. இப்போ லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ். யாராவது உங்களுக்கு யூரோப்பியன், அமெரிக்கன் அந்த மாதிரி ஆளுங்க நாடி ஜோதிடம் பார்க்க வந்திருக்காங்களா? போட்டோஸே இருக்கு பாருங்க. அதில் அப்படி அதில் என்ன அனுபவம் உங்களுக்கு அதில் ஏற்பட்டிருக்குது? பார்த்து திருப்தியாகி திரும்பி வந்திருக்காங்க.
யாரு வெள்ளைக்காரர்கள் வெள்ளைக்காரர்கள் ஒரு குறிப்பா சொல்ல முடியுமா எந்த நாட்டுக்காரங்க? இது அமெரிக்கா, ஸ்பெயின், அமெரிக்காவுல இருந்து நம்ம வம்சாவழி தமிழர்கள் வந்தாங்களா அல்லது வந்து அங்கே உள்ளவங்க தமிழர்களும் வந்திருக்காங்க. தமிழர்களும் வந்திருக்காங்க? இதை கேள்விப்பட்டு பார்த்துட்டு வந்து திருப்தியாகி போயிருக்காங்க. ஓஹோ. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன மொழியில சொல்றீங்க? இப்ப ஆங்கிலத்துல, இங்கிலீஷ் இங்கிலீஷ். அதுக்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பீங்களா இல்ல நீங்க டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட்டர் வச்சுப்பீங்க? நீங்க சொல்லுவீங்க, அவங்க சொல்லுவாங்க. ஓஹோ. இவர் வந்து உங்களுக்கு பார்த்துருக்காரு. நான் நடுப்புல உட்காந்துருப்ப மாதிரி இவங்கெல்லாம் நான் தான் பார்த்தேன். இந்த இடையில உட்காந்துருக்கிறது நீங்க. சரிங்க. இது எப்படி கேள்விப்பட்டு வந்தாங்களா? இது யதார்த்தமா அப்படி வர்றதா? ஓஹோ, சரிங்க. எல்லாருக்கும் ஒருத்தவங்க படிச்சு அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகி திருப்பி வந்தது. சரிங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம்.